வில்லூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 15 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பிஜிடிஆர்பிக்கு உரியது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதியை பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் சான்றோர் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். இவரது காலம் 1883 முதல் 1953 வரை. திருவாரூர் விருதாச்சலம் முதலியார் சின்னம்மாள் இணையரின் மகனாக பிறந்தவர். செங்கல்பட்டு அருகில் துள்ளம் எனும் சிற்றூரில் இவர் பிறந்திருக்கார். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தோன்னா தமிழ் தென்றல், தமிழ் பெரியார், தமிழ் முனிவர், தொழிலாளர் தந்தை என்ற சிறப்பு அடைமொழிகளை பெற்றிருக்காரு. செந்தமிழ் நடையினை மக்கள் நடையாக இவர் மாற்றியிருக்காரு. அதே நேரத்தில் தமிழ் மரபு கெடாது எழுதிய பேசிய அறிஞர், தேசபக்தன், நவசக்தி இதழ்களை இவர் நடத்தியிருக்காரு. முருகன் நல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், சைவத்தின் சமரசம், என் கடன் பணி செய்து கிடப்பதே, இமயமலை அல்லது தியானம், சித்திருத்திருந்தல் அல்லது செத்து பிறத்தல், சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, தமிழ்ச்சோலை அல்லது கட்டுரை திரட்டு, தமிழ்த்தென்றல் அல்லது தலைமை பொழிவு, பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், பரம்பொருள் அல்லது வாழ்க்கை வழி, வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் போன்றன இவரின் நூல்கள். தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை. இவரது காலம் 1883 முதல் 1941 வரை. கிபி 1911 கரந்தை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்திருக்காரு. கிபி 1925 தமிழ் பொழில் எனும் சிறந்த இதழ் இவர் வந்து தொடங்கியிருக்காரு. இந்த இதழ் இன்றும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார். இவரது காலம் 1884 முதல் 1944 வரை. தஞ்சை மாவட்டம் நடுக்காவிரியில் இவர் பிறந்திருக்காரு. பெற்றோர் முத்துசாமி நாட்டார், தைலம்மையார். திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரி, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் இவர். ஞானசம்பந்தன், வாசுப மாணிக்கம் போன்றோர் இவருடைய மாணாக்கர்கள். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா வேளிர் வரலாற்றின் ஆராய்ச்சி, கண்ணகி வரலாறும் கற்பு மாண்பும், கலர் சரித்திரம், சோழர் சரித்திரம், நக்கீரர், கபிலர், கட்டுரை திரட்டு போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரம், மணிமேகலையில் முதல் 26 காதைகள் மட்டும். திருவிளையாடல் புராணம், இன்னா 40, களவடி 40, கார் 40, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், வெற்றி வேர்க்கை, மூதுரை, நல்வழி, நன்னெறி போன்ற நூல்களுக்கு இவர் வந்து உரை எழுதியிருக்காரு. அகநானூற்றுக்கு கரந்தை கவியரசு ரா வெங்கடாச்சலம் பிள்ளையுடன் இவர் வந்து இணைந்து உரை எழுதியிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் பிசி ஆச்சாரியா. இவரது காலம் 1886 முதல் 1981 வரை. தென் திருப்போரை கிராமத்தில் பிச்சு ஐயங்கார், பிச்சம்மாள் தம்பதியரின் மகனாக தோன்றியவர் பி ஸ்ரீ ஆச்சாரியா. ஸ்ரீனிவாச்சாரி என்பது இயற்பெயர். பி ஸ்ரீ என்று தமிழ் உலகில் அழைக்கப்படுபவர். பண்டிதன் நடையை மாற்றி கிபி 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் உரைநடை மறுமலர்ச்சிக்கும் திறனாய்வுத் துறைக்கும் வழிகாட்டியவர் இவர். இவர் எழுதிய ஸ்ரீ ராமானுஜர் எனும் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. கிராம பரிபாலனம் என்ற வார இதழை இவர் நடத்தியிருக்காரு. தினமணி நாளிதழில் பதிப்பாசிரியராக இருந்தபோது எண்ணற்ற நூல்களை தினமணி மலிவு வெளியீடாக இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. கம்பனை பற்றி பல ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. நான் ரசித்த கம்பன், கம்பனும் ஷெல்லியும், பாரதியும் ஷெல்லியும், சித்திர ராமாயணம் போன்ற நூல்களை இவர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவர் மு சுப்பிரமணிய பிள்ளை. இவரது காலம் 1886 முதல் 1975 வரை. நெல்லை மாவட்டம் எட்டயபுரம் இவர் பிறந்த ஒரு. பெற்றோர் முத்துசாமி பிள்ளை, கோதை நாச்சியார். இவர் வந்து ஒரு சித்த மருத்துவர். பள்ளி தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. 12 வயதிலேயே இராமாயண அகவல் எனும் நூலை இவர் எழுதியிருக்காரு. கலை சொல்லாக்க மாநாடுகள் நடத்தி கலைச்சொற்கள் எனும் நூலை இவர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஆட்சி சொல் மாநாடு நடத்தி ஆட்சி சொல் அகர வரிசை வெளிக்கொண்டிருக்காரு.
தமிழ் திருமணத்தை நடத்தும் முறை பற்றி திருமணம் எனும் நூலையும் இவர் எழுதியிருக்காரு. கோள்களை பற்றி ஆராயும் அறிவு இருந்ததால் ஒளி நூல் எனும் நூலையும் இவர் எழுதியிருக்காரு. புலவர்களின் வரலாறு பற்றி எழுதப்பட்ட 20ஆம் நூற்றாண்டு தமிழ் 8 தொகுதியில் கொண்டது. சிறப்பாக இவர் எழுதியிருப்பார். சென்னை மாநில தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்து அதன் சார்பாக தமிழ்த்தாய் எனும் காலாண்டு இதழை தொடங்கியிருக்காரு. இளைஞர் தமிழ் இலக்கணம், இளைஞர் இலக்கண விளக்கம், உலக நீதி கதைகள், ஆத்திச்சூடி கதைகள், உலக பொது சமயம், பைந்தமிழ் வாசகம், இராமாயண ஆராய்ச்சி, தம்பிரான் தோழர் போன்றவை இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.